ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேலோஸ் கிச்சன். இந்த வீடியோவில் எம்மியான சிக்கன் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் பாஸ்தாவை வேக வைக்க போகிறேன். அது கூட அரை ஸ்பூன் ஆயில், அரை ஸ்பூன் சால்ட்டு சேர்த்து வேக வைக்கணும். இப்போ பாஸ்தா வெந்துக்கிட்டு இருக்கு. நல்லா வெந்ததும் பாருங்கள், இப்போ உதிரி உதிரியாக வந்திருக்கு. இதை வடிகட்டி ஒரு சைடில் வச்சிடலாம். இப்போ கடாய் வச்சு கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொட்டுனதும் கறிவேப்பிலை சேர்க்கணும். கறிவேப்பிலை சேர்த்து கறிவேப்பிலை பொட்டுனதும் சின்னதாக நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதில் சேர்த்துருக்குறேன். இந்த வெங்காயத்து கூட உப்பு சேர்த்துடலாம். அப்போ தான் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி கிடைக்கும். இந்த வெங்காயத்தை நல்லா வதங்க விடணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கி வருது. வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இஞ்சி பூண்டோட வாசனை போகிறது வரை கிளறணும். இப்போ குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு நல்ல சைஸ் தக்காளி சேர்த்துருக்குறேன். இந்த தக்காளியும் நல்லா வதங்கியாச்சு. இப்போ பாருங்கள், சிக்கனோட ஃப்ளஷ் மட்டும் எடுத்து குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்து அதையும் இதில் சேர்த்தாச்சு. 2 கிளறி அது கொஞ்சம் வெந்து வர்றப்போ மசாலா சேர்க்கணும். மசாலா ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா, அரை ஸ்பூன் மல்லி பவுடர், அரை ஸ்பூன் மஞ்சள் பவுடர், அரை ஸ்பூன் சில்லி பவுடர், இவ்வளோ தான் சேர்த்துருக்குறேன். இதை நல்லா கிளறணும். கிளறி விட்டு மசாலா சேர்ந்து சிக்கன் வேக வர்றது வரைக்கும் கிளறி விட்டுறலாம். இப்போ சிக்கன் பாருங்கள், மசாலா கூட சேர்ந்து நல்லா எம்மியாக வெந்து வருது. இப்போ இது கூட நம்ம வேக வச்சுருக்கிற அந்த பாஸ்தாவை சேர்த்துடணும். பாஸ்தாவை சேர்த்து நல்லா கிளறி விடணும். பாஸ்தா நல்லா ஈவனாக எல்லா மசாலையும் சேர்ந்து வர்றது மாதிரி கிளறி விட்டுறணும். அடுப்பு சிம்மில் வைக்கணும். இந்த பாஸ்தாவில் தண்ணி சேர்க்க போகிறதில்ல. தண்ணி சேர்க்காமல் ஸ்லோவில் வச்சு வேக வைக்கணும். ட்ரையாகவே எடுக்க போகிறோம். அது நல்லா கிளறி விடுறப்ப அது ஈவனாக நமக்கு எல்லா இடத்துலையும் மசாலா பிடிச்சி வெந்து கிடைக்கும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நடுவில் ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணணும். ஓட்டை மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு நான் ஒரு பவுலில் 2 முட்டை எடுத்து அதில் பெப்பரும் சால்ட்டும் சேர்த்து அடித்து வச்சுருக்கிறேன். இந்த முட்டையை இதில் சேர்க்கணும். முட்டையை சேர்த்த அப்புறமா கொஞ்சம் டைம் கொடுத்து முட்டையை வேக விடணும். முட்டை கொஞ்சம் வெந்து வரப்போ கலக்கி கொடுத்து அது கொஞ்சம் மெதுவாக வெந்து வந்ததும் எல்லா பாஸ்தாலையும் சேர்த்து கிளறி விட்டு ஈவனாக முட்டை எல்லா இடத்துலையும் கிளறி விடணும். இப்போ எம்மியான ஒரு பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வர்றப்ப இது மாதிரி செய்து கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.